ஜனநாயகத்தின் 4 தூண்கள் அப்படிங்கிற பொழுது சட்டமன்றம், மக்களால் மக்களுக்காக ஆளக்கூடிய ஆட்சி தான் ஜனநாயகத்தினுடைய முதல் அங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர்கள் தவறும் பொழுது அதை தட்டி கேட்கும் வகையில் நீதித்துறை என்னன்னா, குடும்பம் இருந்துச்சுன்னா குடும்ப விழாவாக பார்க்கிறோம். குடும்பத்தில் குடும்ப தலைவன் குடும்ப தலைவி அவர்கள் தான் குடும்பத்துக்கு தலைவர்கள். அவங்களுக்குள்ள எதாவது வந்துச்சுனால தான் பஞ்சாயத்துக்காரர் வருவார் இல்லையா? சட்டமன்றம் அப்படிங்கிறது குடும்ப தலைவன் தலைவி குடும்பத்தை சரியாக நடத்துகிற மாதிரி நாட்டை சரியாக நடத்தணும். தவறு ஏற்படும் பொழுது பஞ்சாயத்தாக நீதித்துறை வருகிறது. அப்புறம் அடுத்த கட்டமாக மக்களுக்கு கூட கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற வகையில் ஊடகங்கள் இருக்கு. மிகப்பெரிய குற்றங்கள் திரும்ப நடப்பது மிதமிஞ்சிய தன்மையால் ஏற்படுகின்றன, இல்லாமையால் அல்ல. இல்லாதவன் செல்வது குற்றம் அல்ல, இருப்பவன் செய்யும் பொழுது அது பெருங்குற்றமாக தெரிகிறது அப்படின்னு இன்னைக்கு சொல்லல. அரிஸ்டாட்டில் என்றோ சொன்னது இன்றும் சரி 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 என்று சமுதாயம் சொல்வது சரியான போக்காக தெரியவில்லை. மாசிலா விஜயாவினுடைய 10ஆம் ஆண்டு விருதுகள் முதல் ஆண்டில் விருது வாங்கியவன் என்ற முறையில் ஒரு பார்வையாளனாக கலந்து கொள்ள சேர்ந்திருந்தேன். ஆனால் 5 பெரும் ஆளுமைகளுக்கு விருது வழங்கவும் சிறப்புரையாற்றவும் இப்பொழுது இந்த மேடையில் நானும் ஒரு விருதாளனாக தோன்றேன். எனக்கு அப்படி தெரியுது. இந்த இடத்துல மேடம் விஜயா சொன்னாங்க இல்லையா, அந்த பாட்டு திரும்ப என் ஞாபகம் வருது. அதில் கடைசி வரி, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முகம் அடிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அப்படிங்கிற பாரதியினுடைய பாட்டு பாரதிக்காக பாடினது இல்லை. இந்த மேடையில் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, ஒவ்வொருவருக்காகவும் அதை நான் சொல்லும் போது கைதட்டுறீங்க இல்லையா, உங்களுக்காகவும் சேர்த்து பாடிய பாட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த அவையில் இருக்கக்கூடிய ஒரு ஒருமித்த உணர்வு என்ன சொல்லுது அப்படின்னா, திரு இந்திரன் அவர்கள் சொன்னாங்க, இப்போ ஒரு டிரான்சிஷனை பார்க்குற மாதிரி இருக்குது இந்த விருது அப்படின்னாங்க. ஏன்னா விருதுகள் மன்னர்கள் கொடுத்திருக்கலாம், அரசுகள் கொடுத்திருக்கலாம், கொடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி சமுதாயத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் கூட கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஆரம்ப புள்ளி வச்சுருக்காங்க இல்லையா, அதை நம்ம பார்த்து பாராட்டுறோம் இல்லையா. அதுவும் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கதான் நான் பார்க்குறேன். அந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது அதுவும் முக்கியமாக ஜனநாயகம் பற்றி இன்றைய காலகட்டத்தில் மிக மிக தேவையான ஒன்றாக, ஜனநாயகம் என்பது ஆட்சி முறையில் சரியான ஒன்றா அப்படிங்கிற கேள்விக்குறி படித்தவர்களிட அறிஞர்களிடம் இல்லை, இளைஞர்களிடம் ஒரு மெரிய தாக்கத்தை உருவாக்கி இருப்பதாகவும், மிகப்பல நாடுகளில் இல்லை நம்ம நாட்டிலேயே கூட மிக அதிகமான இளைஞர்கள் ஜனநாயகம் நமக்கு சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுப்பி இருக்கிறதாகவும், அந்த கேள்விக்கு பதில் தேடி போகும் பொழுது ஒரு திக்கு தெரியாத காட்டில் அவங்க போயிட்டுருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலவில் இருக்கும் பொழுது, இன்றைக்கு ஜனநாயகத்தின் 4 தூண்களை பற்றி அதற்கு அலுவல்களாக இருக்கக்கூடிய நால்வரைக்கு அடையாளம் கண்டுபிடித்து 5ஆவதாக இலக்கியத்துக்கும் கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல இதாக பார்க்குற இந்த இடத்துல. அதில் ஜனநாயகத்தின் 4 தூண்கள் அப்படிங்கிற பொழுது சட்டமன்றம் அல்லது மக்களவை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட சட்டமன்றம். என்னை பொறுத்தளவுக்கு மாசிலா விஜயரை அவங்க நீதித்திறன் சொன்னாலும் நியாயமாக சொன்னது என்ன அப்படின்னா, சட்டமன்றம் மக்களால் மக்களுக்காக ஆளக்கூடிய ஆட்சி தான் ஜனநாயகத்தினுடைய முதல் அங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர்கள் தவறும் பொழுது அதை தட்டி கேட்கும் வகையில் நீதித்துறை என்னன்னா, குடும்பம் இருந்துச்சுன்னா குடும்ப விழாவாக பார்க்குறோம். குடும்பத்தில் குடும்ப தலைவன் குடும்ப தலைவி அவர்கள் தான் குடும்பத்துக்கு தலைவர்கள். அவங்களுக்குள்ள எதாவது வந்துச்சுனால தான் பஞ்சாயத்துக்காரர் வருவார் இல்லையா. பஞ்சாயத்து அப்படிங்கிறது வீட்டில் சரியாக இல்லாத போது பஞ்சாயத்து வருது. அந்த வகையில் நடத்துக்கிறேன். சட்டமன்றம் அப்படிங்கிறது குடும்ப தலைவன் தலைவி குடும்பத்தை சரியாக நடத்துகிற மாதிரி நாட்டை சரியாக நடத்தணும். தவறு ஏற்படும் பொழுது பஞ்சாயத்தாக நீதித்துறை வருகிறது. இதை சரியாக கொண்டு போகிறதுக்கு அரசு நிர்வாகம் இருக்குது. அப்புறம் அடுத்த கட்டமாக
மக்களுக்கு கூட கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற வகையில் ஊடகங்கள் இருக்கு. அவற்றுடன் இன்று இலக்கியமும் சேர்கிறது. ஐந்தாவதாக, ஜனநாயக நாட்டில் எல்லாரும் ஓர்நிலை. எந்த ஒரு மனிதனும் பணம் பதவி என்ற எந்த ஒரு பலத்தாலும் தன் சக மனிதனை விட பலசாலி அல்ல என்பதை தினம் தினம் உணர்த்த வேண்டிய தூண்கள் தான் இந்த 5 தூண்களும். அவற்றிலிருந்து ஜனநாயக பாதுகாப்பு பணியில் சிறந்த ஆளுமைகளுக்கு இந்த ஜனநாயக பாதுகாவலர் என்ற மாசிலா உதவி விருதுகள் 2024 வழங்கப்படுகிறது. எல்லாரும் முயற்சித்தது நம்ம மகிழ்ச்சி. அந்த வகையில் சட்டமன்றம் அல்லது மக்களவைக்கு பார்க்கும் பொழுது, democracy is based upon the conviction that there are extraordinary possibilities in ordinary people அப்படிங்கிறாங்க. அதாவது ஜனநாயகம் என்பது சாதாரண மக்களிடம் அசாதாரண சாத்தியங்கள் உள்ளன என்ற அசையாத நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதுதான் ஜனநாயகம். இங்கே அம்மையார் இருக்கிறாங்க. காமராஜ் காலத்திலிருந்து சாதாரணமாக இருந்திருக்கலாம், அந்த சாதாரண மனிதர்களாக தெரிந்திருக்கலாம், பெரிய பட்டங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், பெரிய குடும்பங்களில் வராமல் இருந்திருக்கலாம். சாதாரணமாக தோன்றினாலும் அவர்களிடம் கூட அசாதாரணமான நம்பிக்கை ஊற்றக்கூடிய செயல்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி தான் சட்டமன்ற மக்களவையாக பார்க்குறோம். அதில் டெமோக்ரஸி இஸ் த ஆர்ட் ஆஃப் திங்கிங் இண்டிபெண்டன்ட்லி டுகெதர். அதைத்தான் கிட்டத்தட்ட ப்ரொஃபஸர் குமார் சொல்ல முயற்சி பண்ணார் நினைக்கிறேன். ஜனநாயகம் என்பது சுதந்திரமாக ஆனால் ஒன்றாக சிந்திக்கும் கலை. எல்லாரும் சுதந்திரமாக சிந்திக்கலாம், ஆனால் எல்லாரும் கடைசியாக ஒரு நோக்கு நோக்கி, அந்த ஒரு செயலை நோக்கி சிந்திக்கக்கூடிய வண்ணமாக இருக்கணும் அப்படின்னு அலெக்சாண்டர் மேக்லெசன் சொல்கிறார். சட்டமன்றங்களும் மக்களவையும் இதை செய்ய வேண்டும் என்பது நமது விருப்பமும் எதிர்பார்ப்பும். அந்த வகையில் தான் ஜனநாயகம் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அரசு நிர்வாகம், there is a saying, democracy is a slow process of stumbling to the right decision instead of going straight forward to the wrong ones. சரியா புரிஞ்சுக்கணும். ஜனநாயகம் என்பது தவறான முடிவுக்கு நேரடியாக முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக சரியான முடிவுக்கு தள்ளாடினாலும் தடுமாறினாலும் மெதுவாக சரியாக போகக்கூடிய செயல்முறையாகத்தான் ஜனநாயகம் பார்க்கப்படுகிறது. இதனால தான் சட்டமன்றங்களிலும் மக்களவையிலும் நிறைய 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 விவாதங்கள் தேவை என்பது என்னுடைய அர்த்தம். விவாதங்கள் குறைந்து கொண்டு போவது ஒரு சரியான செயல் அல்ல அப்படிங்கிறத முன்னெடுத்து பார்க்குறோம். இட் இஸ் ஸ்பிரிட் அண்ட் நாட் ஜஸ்ட் த ஃபார்ம் ஆஃப் லா தட் கீப் ஜஸ்டிஸ் அலைவ் அப்படின்னு நீதித்துறை பற்றி சொல்றாரு எட் வாரன். சட்டத்தின் வடிவம் அல்ல, சட்டத்தின் வடிவம் அல்ல, உணர்வுதான் நீதியை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது என்கிறார். ஆல் த ரைட்ஸ் secured to the citizens under the constitution are worth nothing and a mere bubble except guaranteed to them by an independent and virtuous judiciary. ஹென்றி ஜாக்சன் அப்படி சொல்றார். அரசியலமைப்பு சட்டத்தின்படி குடிமக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அனைத்து உரிமைகளும் சுதந்திரமான நேர்மையான நீதித்துறையால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டாலன்றி அவை வெறும் குமிழிகளாகவே கருதப்படுகின்றன அப்படிங்கிற அர்த்தம். ஆக என்ன எழுதியிருக்கிறது இல்லை, தட் இஸ் கால் அதனுடைய உணர்வுத்தன்மை சரியாக போகணும் அப்படிங்கிறது தான். சந்துரு அவர்கள் அதனுடைய உண்மையான வடிவமாக திரும்ப திரும்ப காட்டப்படுறார். ஜுடிஷியரி இஸ் த கார்டியன் ஆஃப் சிவிலைஸ்ட் லைஃப். நீதித்துறை நாகரிக வாழ்க்கையினுடைய பாதுகாவலன் என்பது டாக்டர் ஏபி அப்துல் கலாம் சொன்னது. கற்காலங்கள் கடந்து இன்று கணினி பொறி காலத்தில் வலியவன் எளியவனை சுரண்டும் காலம், மிரட்டும் காலம் இன்றிருந்தால் அது அவலம்தானே? அப்படி நடக்கலாமா அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. பனிஷ்மெண்ட் இஸ் நவ் unfashionable because it creates a moral distinction among men, while to the democratic mind are odious. We prefer a meaningless collective guilt to a meaningful individual responsibility. தாமஸ் ஸ்டீஃபன்ஸ் சொல்றார். அர்த்தம் என்ன அப்படின்னா, தண்டனை இப்பொழுது காலத்திற்கு ஒவ்வாத பொருளாகிவிட்டது. ஏனெனில் அது மனிதர்களிடையே ஒழுக்க வேறுபாடுகளை உருவாக்குகிறது. ஜனநாயக மனதிற்கு அவை வெறுக்கத்தக்கவை. அர்த்தமுள்ள தனிநபர் பொறுப்பை விட, சரியா பிடிச்சுக்க, அர்த்தமுள்ள தனிநபர் பொறுப்பை விட
அர்த்தமற்ற கூட்டு குற்றத்தை நாம் விரும்புகிறோமோ என்றாகிவிட்டது. ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய தருணமாக இதை நான் உணர்கிறேன். The greatest crimes are caused by surfeit, not by want. மிகப்பெரிய குற்றங்கள் திரும்ப திரும்ப நடப்பது மிதமிஞ்சிய தன்மையால் ஏற்படுகின்றன, இல்லாமையால் அல்ல. இல்லாதவன் செல்வது குற்றம் அல்ல, இருப்பவன் செய்யும் பொழுது அது பெருங்குற்றமாக தெரிகிறது. அப்படின்னு இன்னைக்கு சொல்லல, அரிஸ்டாட்டில் என்றோ சொன்னது இன்றும் சரி 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 என்று சமுதாயம் சொல்வது சரியான போக்காக தெரியவில்லை. ஊடகம் பக்கம் வரும்பொழுது நாட்டின் விடுதலைக்கு பத்திரிகைகளின் பங்கு அளப்பரியது. இந்து கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்தாங்க. 146 வருஷம் நினைக்கிறேன் இந்த வருஷத்தோட. நாட்டினுடைய விடுதலைக்கு பத்திரிகைகளின் பங்கு அளப்பரியது என்பது வரலாற்று உண்மை. இன்று ஜனநாயகத்தை கட்டிக்காக்கவும் வெவ்வேறு உருவங்களில் வலம் வரும் ஊடகங்களின் பங்களிப்பு தேவை அளப்பரியது. ஊடகம் என்பது இப்போ அச்சில் மட்டுமில்லை, பல வகையில் வருது. இந்தும் அதனுடைய போக்கில் எடுத்துட்டு தான் போகிறாங்க. ஆனால் எப்படி வெவ்வேறு உருவங்கள் வந்தாலும், வெவ்வேறு சட்ட பேண்ட்டை போட்டாலும், வெவ்வேறு அதிகாரங்களை பூசினாலும் அதனுடைய பத்திரிகை தர்மம் அப்படிங்கிறத கட்டி காக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதில் கையெடுப்பவர்கள் உணர வேண்டிய காரணமாக பார்க்குறேன். ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ் இஸ் நாட் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெமோக்ரஸி, இட் இஸ் டெமோக்ரஸி இட் செல்ஃப். பத்திரிகை சுதந்திரம் ஜனநாயகத்துக்கு முக்கியம் மட்டுமல்ல, அதுதான் ஜனநாயகமே என்கிறார் வால்டர் கிரனைட். The press should be not only a collective propagandist and a collective agitator, but also a collective organizer of the masses. விளாடிமிர் லெனின் சொல்றார் அப்படின்னு. பத்திரிகை ஒரு கூட்டு பிரச்சாரத்துக்கு மட்டுமல்ல, தேவைப்பட்டால் வெகுஜனங்களை ஒன்று கூட்டவும் ஒரு அமைப்பாகவும் இருக்க வேண்டியது பத்திரிகையினுடைய தர்மம் அப்படிங்கிறார். அதை விட்டு நாம் எங்கேயோ ஓடிட்டு போயிட்டு இருக்கிறோமோ. ஏன்னா பத்திரிகை, அச்சு, மின்னணு ஊடகம், வலைத்தளம், செயற்கை நுண்ணறிவு என விரிந்து இன்று வெகுஜனத்தை பின்னி பிணைந்திருக்கும் ஒரு நிலையில் இருக்கிறோம். ஒரே செய்தி அல்லது ஒரே செயல் பல கோணங்களில், பல நிறங்களில் எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் திக்குமுக்காடுகிறோம். நாம மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவும் அந்த நிலைக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத வெளிச்சதனமாக நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஆக இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்கள் இன்றைய காலகட்டத்தில் தேவையான மிகவும் முக்கியமான வகையில் அதனுடைய நோக்கங்களை நோக்கி போக வேண்டிய அவசியங்கள் கால மாறுதலுக்கேற்ப கண்டிப்பாக தேவைன்னு நினைக்கிறேன். இன்றைய விழா, இந்த பரிசளிப்பு விழா ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்க என்றதை தாண்டி இந்த தூண்கள் எப்படி சரியாக இருந்தால், அதற்கு நாம் எப்படி பங்களித்தால் ஜனநாயகம் என்பது அர்த்தமில்லாமல் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றணும்னா கண்டிப்பாக இது மாதிரியான எண்ண ஓட்டங்கள் தேவை அப்படிங்கிற விதைக்க முயல்கிறேன். இப்போ இதில் இலக்கியத்தை சேர்த்துட்டாங்க. சமகால சமூகத்தினுடைய வெற்றிகள், சந்தோஷங்கள், போராட்டங்கள், சுகதுக்கங்கள், ஏற்றத்தாழ்வுகள் என பல அவலங்களையும் ஆசை அபிலாஷிகளையும் ஆவணப்படுத்தி அல்லது அம்பலப்படுத்தி வாசகங்களில் உள்ள மனிதத்தை தட்டி எழுப்பி எழுத்துக்கள் காலம் கடந்த இலக்கியங்களாக வலம் வருகின்றன. அதில் திரு இந்திரன் அவர்கள் இன்று இந்த விருது வாங்கும் பொழுது அதிலும் முன்னொருபடியாக பார்க்கிறோம். ஏன்னா அந்த 4 தூண்களையும் கூட ஆவணப்படுத்தவும், அந்த 4 தூண்களும் கூட இன்றைய நிலையில் பழசை பற்றி பேசியில்லை. திரும்ப நான் சொல்லுவேன், நம்ம தமிழை பற்றி பேசணும்னா, தமிழ் 4 கால ஓட்டத்தில் போகணும்னா அறிவியல் தமிழ் இருக்கணும். அந்த அறிவியல் தமிழ் பண்டையது அல்ல, தாத்தா பாட்டி சொன்ன கதை அல்ல. இன்னைக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற, சந்திரயானம் மங்கள்யானம் செய்தவன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் அப்படிங்கிற ஒரு பெரிய விட்டு போகாமல் இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு உங்களுடைய இளைஞனுக்கு சொல்லும்படியாக இருந்தால் அதுதான் உண்மையான அறிவியல் தமிழாக இல்லைக்கு நான் பார்க்குறேன். அதே வகையில் நம்முடைய
ஜனநாயகம் அப்படிங்கிற நீரோட்டம் சரியாக போகணும் அப்படின்னா அதையும் நாம் சரியாக ஆவணப்படுத்தி நம்முடைய கடமைகள் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வரலாறு நாம் என்ன செய்தோம் என்பதை விட எதை செய்த தவறினோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிலது தவற குற்றக்கூடாது. கிடைத்திருக்கக்கூடிய சிறப்பான ஜனநாயகத்தை சரியாக காக்கணும் என்றால் இந்த 4 தூண்களும் சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கான இன்று 4 ஆளுமைகளுக்கு நாம் பரிசுகள் கொடுத்தாலும் நாம் கேட்கக்கூடியவர்கள் இந்த அவையில் இல்லை. ஊடகம் நாளைக்கு எடுத்துகிட்டு போகும் எனக்கு தெரியும். அதன் வழியாக கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியன் மனதிலும் சரியாக பதிக்க வேண்டும். உலகிலேயே பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய இளைஞர்கள் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தார்மீக அடிப்படையில் நமக்கு தேவை நினைக்கிறேன். அந்த வகையில் விஜயா மசிலாமணி விஜயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. அதில் முக்கியமாக சொல்லணும்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் காதலிச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னும் குறையில்லாமல் இருந்த மாதிரி தெரியல நினைக்கிறேன். அதுவும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா அதுவும் தேவை. சமுதாயத்தினுடைய மனித சமுதாயத்தினுடைய பின்னணியில் அந்த மனித உறவுகளும் கூட சிறப்பாக வரணும். அந்த வகையில் அந்த குடும்பமும் கூட எனக்கு 10 வருஷமாக பழக்கம் இருக்குது. 10 வருஷம்னு ஆரம்பித்தோம், பழக்கம் இருக்குது. அந்த வகையில் ஒரு குடும்ப விழாவில் ஒரு ஜனநாயகத்தை பற்றி பேசி ஆளுமைகளுக்கு விருது கொடுப்பதில் ஒரு பூரணமான ஒரு சந்தோஷத்தை அடைகிறேன். நன்றி, வணக்கம்.